தமிழ்நாடு இன்ஜினியரிங்ல வந்து பாத்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கீழ டிஎன்இஏ அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் குடுத்தாங்க. முடிஞ்சு போயிடுச்சு. இதுவரைக்கும் 3,00,000க்கும் மேற்பட்ட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்திருக்கு. இருந்தாலும், யார் ஃபீஸ் பே பண்ணாங்களோ, அந்த அப்ளிகேஷன் தான் கவுன்சிலிங்ல கலந்துக்க முடியும் அப்படின்றதுனால, 2,45,220 அப்ளிகேஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, இன்னைக்கு குவாலிஃபைட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. எதுக்கு? கவுன்சிலிங்க்கு பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. இதுல ஜெனரலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மேல் கேண்டிடேட் 1,35,932ம், ஃபீமேல் கேண்டிடேட் வந்து 1,09,278ம். இதுல ஜெண்டர் 3 ஜெண்டர் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 10 பேரும் வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்காங்க. ரேங்க்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50,373 மாணவர்கள் வந்து இந்த 7.5% ரிசர்வேஷன்ல வரக்கூடிய மாணவர்களாவும் இதுல இருக்காங்க. இது இன்னொன்னு நம்ம பார்க்கணும் அப்படின்னா, வொகேஷனல் கோர்ஸ்ல வந்து 2,311 ஜெனரல்ல வராங்க இல்லையா? அவங்க வந்து பாத்தீங்கன்னா 2,42,909 கேண்டிடேட்ஸ் வந்து இருக்காங்க. இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். 29த் அன்னைக்கு நம்மளுக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து அப்புறமா கவுன்சிலிங்ல நம்ம பார்ட்டிசிபேட் அப்புறமா ரேங்க்கும் வரும் பார்த்துக்குங்க. இதுல உங்களுக்கு ஏதாவது அசிஸ்டன்ட் வேணும்னா யூ கேன் கால் அஸ் எனி டைம். அங்க ஹெல்ப் பண்றதுக்கு உங்களுக்கு ரெடியா இருக்கும். 9176552121 நீங்க அழைக்கக்கூடிய நம்பர். தேங்க் யூ.